வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1692ங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1434ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் பெக் டிடிஎம் பார்த்தோம்னா 1.9, இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இண்டிகேட் ஆகுது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை. 1 இயர் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ 3.2% அவங்க பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.89. ஸோ நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 20%, அதாவது 18 to 19% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இது 26 வரைக்கும். 27 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 20%க்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 8.7% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயரோடைய ஹை அண்ட் லோ எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரோடைய ஹை, அதாவது 2025யோட ஹை 1500 ரூபா ஜூலை மாதம் ஹையை வச்சிருக்கிறான். அதே மாதிரி 2025யோட லோ 1186 ஜனவரி மாதம் வச்சிருக்கிறான். பார்ப்போம் இது பேட்டர்னா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, 2025ல் அவன் ஒரு இது கொடுத்துட்டு இப்போதைக்கு அவன் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் 2025 மேலே ஏறினதோட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கிறான். இப்போ நம்ம ப்ரைஸ் லெவல்ஸ், நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ப்ரைஸ் லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 1343. இதை உடைச்சு இதை மேலே இதில் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்தில் எடுத்துக்கூடியது 1440லேருந்து 1500. அது உடைச்சு இப்போ மேலே போறான்னா 1597லேருந்து 1657, 1597லேருந்து 1657. அதுக்கு மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் போறான்னாக்க 1754லேருந்து 1814. சப்போஸ் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு அந்த சைட்வேஸ்க்கு உண்டான பாட்டம் லைனையும் கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸ்ட்ராங் டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு 1186, 1029, 872. இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் கீழே அப்படியே கரெக்ஷன் வந்தவன் பிரேக் பாயிண்ட்டில் கரெக்டாக சப்போர்ட்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸான பாட்டம் லைனை டச் பண்ணியிருக்கிறான். நார்மலாக இந்த பாட்டம் லைன்ங்கிறது அந்த ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸுங்கிறது 1500. அதை ஒரு நம்ம ஒரு பெர்சன்டேஜ் கம்மி பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த இடத்துல கூட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த லோ ப்ரைஸ் நம்ம போடுறோம். ஸோ இப்போ 1440 உடைக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். சப்போஸ் 1500 போனால் கூட நம்ம எக்ஸிட் ப்ரைஸ் இந்த இடத்துல எக்ஸிட் எங்கே ஆகணும்னு நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோமே, அப்போ 1440 கீழே கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்காகத்தான் அந்த லோயர் பாயிண்ட் அண்ட் ஹையர் பாயிண்ட் ரெண்டாக போட்டிருக்கிறோம். இவன் லோயர் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறான்.
ஃபர்தரா மேல உடைச்சு கொண்டு போறானா, இல்லாட்டி இதோட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறானா அப்படிங்கிறத பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எப்போதும் நல்லது. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.